திராவிடம் தான் பெரியார் மண்ணுதான். இந்த மண்ணுல வந்த பிறகுதான் நாங்க வந்த பிறகுதான் இன்னைக்கு தமிழர்கள்லாம் வந்து அவன் குளிக்கிறான், மண்டையில என்ன தைக்கிறான், டவுசர் ஓட்டுருக்கும், கோமணம் கட்டி விட்டுருக்கேன்னு சொல்றியால. அங்க மலையாளிகிட்ட போய் சொல்லுங்க, விளக்கமாக கொண்டு அடிச்சு விட்டுருக்கா. கன்னடத்துல போய் சொல்லுங்க திராவிடம்னா என்ன, தெலுங்குல போய் சொல்லுங்க திராவிடம்னா யாரா நீ இருக்கா. இது ஏமா பேனாவை கடல்ல வைப்போம், நாங்க பிரபாகரனவே கச்சத்தூள வைப்போம், அதுவும் நடக்கும். வங்கக்கடல்ல என் தாய் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் வந்து செத்து விழுகும்போது சிங்களவனால் சுட்டு 1972க்கு பிறகு கச்சத்தீவை தூக்கி கொடுத்த அந்த சதிகாரம், அந்த சக்கர நாற்காலி சதிகாரனால இன்னைக்கு 850 மீனவர்கள் இழந்து நிற்கிறோம். வங்கக்கடலில் புலிகள் வலுவோடு மிதந்து கொண்டிருந்தால் இன்னைக்கு ஒரு சிங்களவன் அந்த வங்கக்கடலில் நின்றுக்க முடியுமா? தெலுங்கர்கள் தெலுங்கு மண்ணை ஆட்சி செய்யும் பொழுது, கன்னடர்கள் கன்னட தேசத்தை ஆட்சி செய்யும் பொழுது, இந்த நிலப்பரப்பில் மட்டும்தான் திராவிடம் என்ற போர்வையில் வந்து மாற்றுமொழி பேசுகிற மக்கள் இங்கே கோலச்சிருக்கிறார்கள். அவர்களை வந்து விரட்டி எடுத்து திராவிடத்தை கருவறுத்து தமிழர்களுக்கான ஒரு அரசியலை வென்று எடுப்பதற்காக சபதம் ஏற்பதற்காக இன்று கூடிய வந்து நான் அப்பா பேசுறேன் அப்படின்னு பிள்ளைக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்ன? சாராய கடையை மூட சொல்லுங்க, நாங்க அப்பாவை ஏற்கிறோம். சரியா? சாராய கடையை மூட சொல்லுங்க, நாங்க அப்பாவை ஏற்கிறோம். அப்பப்பா போதும் பாக்குறேன். அப்பப்போ போதும் பாக்குறேன்.